வணக்கம் நண்பர்களே. எனக்கு சின்ன வயசுல 16 வயசுல கடவுள் இருக்கிறாரா என்ற ஒரு சந்தேகம் வந்தது. தேவன் இருக்கிறாரா? அதற்கு பிறகு நான் கொஞ்சம் தேவனை தேட ஆரம்பித்தேன். தேவன் இருக்கிறார் என்று உண்மையாக தெரிந்து கொண்டேன். அதே போல இன்னைக்கு நிறைய பேர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு, தேவன் இருக்கிறாரா? நான் நம்புகிறது உண்மையா? இல்லை மனிதன் நம்புகிறது உண்மையா? தேவன் இல்லைன்னா ஒரு வாழ்க்கை வீணாக போயிடுமா? இல்லை, தேவன் இல்லை என்றாலும் கூட அவர்கள் கூற்று உண்மை என்று எடுத்துக்கொண்டாலும் கூட நாம் ஒரு நாளும் நம்முடைய நம்பிக்கையில நாம் வெற்றப்படுவதில்லை என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் முதல்ல சயின்ஸை பத்தி எனக்கு யோசிச்சோம்னு சொன்னா, நிரூபிக்கப்பட்ட சயின்ஸ்ல என்றைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. ஒத்துக்கொள்ளப்பட்ட சயின்ஸ், இந்த எவல்யூஷன் தியரி, டார்வின் தியரி, பிக் பேங் தியரி என்று சொல்லப்படுகிற எல்லாவற்றிலும் நிறைய ஓட்டைகள் உண்டு. அந்த ஓட்டைகளை அவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆதாரபூர்வமாக அப்படி இல்லைன்னு நிரூபித்திருக்காங்க. உதாரணத்துக்கு, ஒரு குழந்தை கருவில் இருக்கும்போது அந்த சிசு மீன் போல இருக்கிறது, அதே பரிணாம மாற்றம் தெரிகிறது என்று சொல்லும்போது கூட அது ஒரு மீனை போல இல்லை. அதனுடைய மீனுக்கான அந்த ட்வின்ஸ் வேற, மனிதனுக்கு ஒரு சிசுவின் எலும்புகள் வேற, இந்த எலும்பு அது வேற என்று சொல்லி நிறுவனம் செய்திருக்கிறார். மண்டையோடு இந்த மண்டையோடு இத்தனை வருஷத்துக்கு முன்னான மண்டையோடு என்று சொல்லப்படுகிற மண்டையோட்டில் கூட அது மனிதனா ஒழுங்கா என்று அவங்களால வேறு பிடிக்க தெரியவில்லை. எதுவுமே ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை. பிக் பேங் தியரி இஸ் நாட் அ ப்ரூவன் ஃபேக்ட். இன்னொன்று சொல்லப்போனா, சயின்ஸ்ல சொல்லப்படுகிற எல்லா ஒரு விஷயத்திலையும் பைபிள் முரண்பட்டு போகும். எல்லா வேதத்துல எல்லா விதமான விடைகளும் இருக்கு. அதனால இதை காலகாலமா அழிக்க பார்த்தாங்க, இப்பவும் அழிக்க பார்க்கறாங்க. பைபிள் எவ்ரி திங் ஸ்கிரிப்சர்ஸ், எல்லா ஸ்கிரிப்சர்ஸ்லயுமே சயின்ஸ் அப்பாட்டமா தெரிஞ்சிருக்கு. நிறைய சயின்ஸுக்கு விடையும் வேதத்துல இருக்கு. பூமி உருண்டை என்பதை வேதம் தான் முதல்ல சொன்னது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி நான் நிறைய காரியங்கள் சொல்லி கொண்டு போனாலும் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். இந்த பிக் பேங் தியரி, இந்த கடவுள் இல்லை, தேவன் இல்லை, எல்லாமே இயற்கையா தோன்றினது சொல்லுகிற அந்த விஷயத்துல அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் ஊர்ஜிதப்படுத்தப்படுறது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இவங்க சொல்லுவாங்க, நியூட்ரான் சொல்லுவாங்க, புரோட்டான் சொல்லுவாங்க, இது இப்படி சொல்லுவாங்க, சயின்ஸ் ஃபேக்ட்னு சொல்லி நிறைய சொல்லிச்சுன்னா போயிடுவாங்க. இது நமக்கு சம்மந்தம் இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லி வைக்க போயிடுவாங்க. அப்படி கிடையாது. ஆராய்ந்து பார்த்தா அவங்க சொல்ற கூற்ற சயின்டிஸ்டே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்படி வரல. மனிதனுக்கு முருகு தண்டுல கடைசியில ஒரு வால் மாதிரியான ஒரு எலும்பு இருக்கும். அது 9 வகையான எலும்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது எலும்பு தான், 9 வகையான எலும்பு. நம்முடைய முருகு நல்ல ஒரு சஸ்பென்ஷன் வசதியோடு கூட இருக்க ஒரு விஷயம் அது. வாழ்வான் மேடு அப்படி போகும்போது, குதிரையில போகும்போது கூட நம்ம முருகு அவ்வளவு சுலபமா பாதிப்படையாது. ஒட்டகத்துல போகும்போது அது பல ஏறி ஏறினாலும் அப்படிப்பட்ட ஒரு முதுகின் அமைப்பு தான் நம்முடைய அமைப்பு. அதை குரங்கோட போய் கம்பேர் பண்றாங்க. இல்ல அது வேற, இது வேற. வால், சொல்ற வால், இது நம்முடைய எலும்பு எவ்வளவு அழகா வேறு சொல்றது ஆச்சரியப்படத்தக்க வகையில நான் உருவாக்கப்பட்டிருக்கேன். இதை போய் நம்ம எதோட சொல்லிடக்கூடாது. ஒரு தேதியில கம்பேர் நிறைய பேர் இன்னைக்கு இந்த பொய் ஆட்கொள்ளுது. நண்பர்களோடு நிறைய பேர் பேசும்போது நான் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த பொய்யை நிறைய பேர் விரும்புறாங்க, நம்புறாங்க. அதை கண்டிப்பாக தேவனை அறிந்தவர்கள், இந்த வேதத்தின் மகத்துவத்தை அறிந்தவர்கள் கண்டிப்பாக அவர்கள் சொல்லித்தர வேண்டும். உண்மையில நம்பிக்கை, எந்த நம்பிக்கை உச்சிதம் பார்த்தா இந்த உலகம் ஒன்றுமே இல்லாம தோன்றியது. அது திடீர்னு ஏதோ ஒன்று பஸ்ட் அவுட் ஆச்சு. அது திடீர்னு ஒரு ஒரு கேலக்சி உருவாச்சு. அந்த கேலக்சியில கிணத்துல வாட்டர் இருந்துச்சு. அந்த வாட்டர்ல ஒரு அமீபாங்க ஒரு பாக்டீரியா, அந்த பாக்டீரியா படிப்படியாக மனிதன் வந்தான். இது நடந்தது பல கோடி வருஷம், 40,000 கோடி கணக்கு சொல்லலாம். 40,000 கோடியோ 400 கோடியோ எத்தனை கோடி வருஷங்கள், அத்தனை கோடி வருஷங்கள் ஆகி இந்த மாற்றங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அவர் ஒண்ணு சொல்லுவாரு, சார்லஸ் டார்வின் சொல்லுவாரு, அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் ஒன்று சொல்லுவாங்க. இது எல்லாமே சொல்றதுதாங்க, நிரூபிக்கப்படவில்லை, நிறுவனமாக்கப்படவில்லை. அவங்க சொல்ற எந்த கூற்றுக்கும் ஆதாரமும் இல்லை. சயின்ஸ் சொல்ற தேவன் இல்லை என்ற ஒரு கூற்றுக்கு ஆதாரம் இல்லை. ஒரு விஷயம் தேவை, எல்லா தேவையோட பெரிய தேவை.
Where there is a creation, there must be a creator. எங்கெல்லாம் ஒரு சிருஷ்டி இருக்கிறதோ, ஒரு படைப்பு இருக்கிறதோ, அங்கெல்லாம் ஒரு படைப்பாளி, ஒரு சிருஷ்டிகள் கண்டிப்பாக உண்டு. இதுதான் தியரி. தானே எதுவுமே உருவாது, உலகம் தானே உருவாது, ஒரு சிருஷ்டிகள் உருவானது. இந்த நம்பிக்கை தெரியுதா? ஒண்ணுமே இல்லாம எல்லாம் உருவாச்சு, தானே எல்லாம் உருவாச்சு. இது முட்டாள்தனமா? இல்லை, தேவன் ஒருவர், அவர் இருந்தார், அவர்தான் எல்லாத்தையும் உருவாக்கினார் என்று சொல்லுகிறது முட்டாள்தனமா? நல்லா யோசிச்சு பாருங்க. விடை வேதத்துல இருக்கு. இந்த பைபிள் இல்லாத விடையிலே கிடையாது. நமக்கு தெரியாத எல்லா கேள்விக்கும் இந்த விடை இருக்கு. நமக்கு என்னெல்லாம் அத்தியாவசியமா தெரிஞ்சுக்கணும் அது வந்து வேதத்துல இருக்கு. வேதம் தெளிவாக சொல்லுது. அவர்தான், அவர் ஒருவரே, அவர்தான் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அது மட்டும் இல்ல, அவர் எல்லாவற்றையும் வந்து மிக நேர்த்தியாக அவர் எல்லாவற்றையும் படைத்தார். மனிதர் எல்லாவற்றையும் படைத்தார். வேதம் சொல்லுகிற விஷயங்கள் சயின்ஸுக்கு விரோதமானது இல்லவே இல்லை. மிக ஞானமாக பல்வேறு காலகட்டத்துல பரிசுத்த ஆவியானவர்கள் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்ட மனிதர்கள் வேதத்தை எழுதினால குழப்பமே இல்லை. யாரோ ஒருத்தர் சொல்ற கூட்ட நம்புறீங்க. இந்த வேதங்கள், இந்த வேதம் வந்து பல பேருடைய ஒரு தொகுப்பா இருக்கு. அதையே நம்ம நம்ப மாட்டேங்கிறோம், அதையே நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். வேதம் என்பது எப்படின்னு சொன்னா யாரோ தனி நபருக்காக எழுதப்படல, யாரோ ஒரு தனி மனுஷனா எழுதப்படல. அப்படி எழுதா அதுக்கு யோசிக்கலாம். சார்லஸ் டார்வின் 2200 வருஷங்களுக்கு முன்பு தோன்றியவர். அதே மாதிரி நிறைய கூற்றுகள் தான் இப்போதான் தோன்று. பரப்பப்பட்ட பொய்களை நம்புகிறோமா? இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்புறோமா? பரிசுத்த வேதாகமத்தை நம்புறது வந்து எந்த வகையிலும் நமக்கு நஷ்டமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனா, இன்னும் 16 வயசுல எனக்கு தேவன் இல்லை என்று நான் தேடின அந்த தேடல் கிடைச்ச விட தேவன், அவர் ஒருவரே தேவன், அவர் தான் நம்ம எல்லாம் படைச்சா, அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நாம யாரை வணங்கல? ஒரு யூத குலத்துல தோன்றின ஒரு மனிதனை நாம் வணங்கல. நாம் யாரை வணங்குறோம்? இறைவனே மனிதராக அவரால் எடுத்து நமக்காக நாம அவர்கிட்ட சேர்த்துக் கொள்கிற ஒரு முயற்சியை தான் நம்ம அவர் எழுச்சி எடுத்தவர் தான், அதை வெற்றி பெற்றவர் தான் நம்ம நம்புறோம். ஸோ எந்த வகையிலும் தேவன் இல்லை என்பதற்கு சாத்தியக்கூறே கிடையாது. இன்னும் ஒரு முறை சொல்லலாம், where there is a creation, there must be a creator. ஒரு சிருஷ்டிப்பு இருந்தால் ஒரு சிருஷ்டிகள் நிச்சயமாக உண்டு. அது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை. இந்த கேலக்சி, இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இந்த கேலக்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சன், மூன், ஸ்டார்ஸ், ஜூபிட்டர், மார்ஸ் என்று சொல்லி எத்தனையோ விதமான கிரகங்கள் அது உலகத்துல வந்து ஒரு பிளான்டா, ப்ரீ பிளான்டா சுழன்று கொண்டு இருக்கிறது, சுத்தி கொண்டு இருக்கிறது. இந்த ஒரு கேலக்சில வந்து லட்சக்கணக்கான பில்லியன்ஸ் ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஒரு பிளானட்ஸ் வந்து எந்த ஒரு விதமான ஒரு இதுவும் இல்லாமல், எந்த விதமான ஒரு கிரியேட்டர் இல்லாம தானே சொல்லிட்டு கொண்டிருக்கிறது. அது சிஸ்டமேட்டிக். இப்படிதான் உலகம் முழுவதும், உலகத்தை வந்து சூரியன் முழுவதும் சுற்றி வந்தால் ஒரு வருஷம், தனித்தானே பூமி சுற்றி கொண்டால் அது ஒரு நாள் என்று நாம் கணக்கு போறோம். இது என்றைக்காவது மாறுதா? நம்ம கணக்கு விட்டுருவோம். இந்த சிஸ்டம் என்றைக்காவது மாறினால், ஒரு வினாடி பொழுதாவது ஏதாவது ஒன்று தவறாக சுரண்டு விட்டால் இந்த எல்லா விதமான கேலக்சியும் ஒன்றன் கொண்டு மோதி முட்டி வெறி செதறிவிடும். யாருமே பார்க்காத உண்மையை மனுஷங்க சொல்றாங்க, நிரூபிக்கப்படாத வச்சு கட்டுக்கதை பண்றாங்க. அதாவது இன்னைக்கு நிறைய பேர் நம்புறாங்க. தேவன் இல்லை என்பதை நிறைய பேர் நம்புறதுக்கு ரொம்ப எனக்கு மறந்தோ ஒரு நம்பிக்கை அவ்வளவுதான் சொல்லி கடந்து போறாங்க. ஆனால் வேதத்துல படிச்சு பாருங்க, இதுல குறைவில்லாது, ஒரு குறையும் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஜோடிகள் ஆகாது. ஜோடியே இது வந்து ஒரு வசனங்களும் எல்லாவற்றும் தொடர்புடையவைகள். அன்றைக்கு மோசே இருந்ததை யோனாவுடைய காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளும். யோனா என்ற ஒரு தீர்க்கதரிசி ஒரு தொடர்பு கொள்ள முடியும், இயேசு கிறிஸ்து வரலாற்றோடு தொடர்பு கொள்ள முடியும். எதுவுமே கன்ஃபியூஷன் கிடையாது. ஆழத்தை நோக்கி கூறுகிறது. இந்த வேதத்தை நம்புவது உச்சிதமான நம்பிக்கை. தேவன் உள்ளார் என்பது, தேவன் இருக்கிறார், தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பது ஒரு ஆச்சரியப்படத்தக்க உண்மைதான். இதை நம்புகிறதுனால ஒன்றும் நீங்க குறைஞ்சு போக மாட்டீங்க, உணர்றீங்க. அவருடைய பரிசுத்தாவை இன்றைக்கு நம்ம கூட ஜீவிக்கிறார். தேவன் இல்லைன்னு நினைச்சாதீங்க. நீங்க அவர் நெருங்க அவர் நம்ம கூட வருவாரு, நம்மோடு இருப்பாரு, நம்ம கூட தாங்குவாரு. தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு, ஜீவனாக இருக்கிறார். ஆழத்தை நோக்கி கூப்பிடும். நீங்க இன்னும் அதிகமாக அவரை அறிந்து கொள்ள வேதத்தை படிங்க,
ஆண்டவர் நிச்சயமா உங்களோட பேசுவார், உங்களோட தங்கி இருந்து உங்களுக்கு அவர் இருக்கிறது நிரூபிப்பார். அதனாலதான் இந்த நம்பிக்கையை அழிக்கணும்னு பாக்குறாங்க, வேதத்தை அழிக்கணும்னு பார்த்துருக்காங்க. எந்த ஒரு மதத்துக்கும் உலகத்தில் இவ்வளவு பிரச்சனை வந்ததில்லை. போய் உயிரோட மனுஷன் தூக்கி போயிட்டு எந்த மதத்திலையும் அவங்க துன்புறுத்தினா நம்ம பார்க்கவே இல்லை. எரிச்சிருக்காங்க. தீவிரவாத சக்தியில் மறைமுகமாக சிலர் எடுத்திருக்கிறார்கள், கொண்டு போட்டிருக்கார்கள். ஆனால் வெளிப்படையாக பகிரங்கமாக கிறிஸ்தவர்களை சிங்கக்கேவி பெரிய ஒரு மைதானத்துல சிங்கத்தோட குடும்பமா தூக்கி கொடுத்து இந்த வேதாமத்தை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள் தான். ஏன்னா அவ்வளவு பயம், இந்த உண்மையை சொல்றாங்களே அப்படின்னு பயம், இல்லைன்னா உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாத கடினமான இருதயம். இதுதான் வரலாற்று நடத்த தேடி பார்ப்போம். வரலாற்று நடந்தது எல்லாமே நாமத்துக்கு பயந்ததாக, அது எல்லாமே இந்த வேதத்தை பார்த்து பயந்தவர்கள் தான். அப்படி இந்த வேதம் நிற்கிறது. அதனால இந்த வார்த்தையை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். தேவன் உண்மையாகவே நம்ம ஜீவிக்கிறார். அவருக்கு அழிவே கிடையாது. அழிவு இருந்தால் அவர் தேவன் அல்ல, அவர் மனுஷரே கிடையாது. மனுஷங்கள் தான் அழிவுள்ளவர்கள். நம்முடைய பார்வையை ஏற்றி இந்த பூமியில இருந்து ஜீவனை கொடுத்து நம்ம திரும்பி அவருடைய வாழ்க்கை அவரோடு இணையும்படியாக ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார். அதுதான் நம்ம சுவிசேஷம் நற்செய்தி என்று சொல்லுகிறோம். ஏற்றுக்கொள்கிறவர்கள் பாக்கியவர்கள். வருகிற நாட்களிலே அவர் காண்பதற்கு சித்தமாக அதிகமாக பேசுவோம். நன்றி, வணக்கம்.